நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கீரை ரொம்ப ரொம்ப சத்தானது. வாய்ப்புண் வயிற்றுப்புண் இருக்கிறவங்கெல்லாம் இது சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப இதமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கீரையை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. பொரியல் செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி கூட்டு வச்சு கொடுத்து பாருங்க, அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ராபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த பருப்பு முழுமையாக வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு வேக வைக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும், அதுக்காக தான் ஊற வைக்கிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். நம்ம கையில் தொட்டு பார்த்தோன்னா சாஃப்டாக இருக்கணும். ஓகே, இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. கடாய் நல்லா சூடானக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் நல்லா பொரியட்டும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சக்கப்புறமா 2-3 வரமிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1-2 உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள், அதையும் தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும், அதுக்காக தான் உப்பு சேர்க்குறோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து பண்ணும்போது இந்த மணத்தக்காளி கீரையில் இருக்க கசப்பு தெரியாமல் இருக்கும் சாப்பிடும்போது. அப்போ குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ தக்காளி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். ரொம்ப சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டிலேயே குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அது செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பொடி ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூடவே பொடியாக கட் பண்ணின மணத்தக்காளி கீரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்டு பகுதியாக கட் பண்ணி சேர்க்கக்கூடாது. கீரையை மட்டும் ஆஞ்சு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீரையை கட் பண்ணிவிட்டு கழுவக்கூடாது, நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கீரை சேர்த்துருந்தோம், எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாயிரும். கீரை இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற பருப்பு இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. பருப்பு ஒரு வேளை கொஞ்சம் வேகாமல் இருக்க மாதிரி இருந்ததுன்னா நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் கீரையை எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு கட் பண்ணிடுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பருப்பு வேக வச்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது உப்பு தேவைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதித்து இந்த மாதிரி கெட்டியானக்கப்புறமா சர்வ் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள், கீரை அதுக்கப்புறம் பருப்பு எல்லாம் மசிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் நிறைஞ்ச மணத்தக்காளி கீரை கூட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு பெசரி சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட சைடிஷ்க்கு தொட்டுக்க வச்சுக்கலாம். கண்டிப்பாக வாய்ப்புண் வயிற்றுப்புண் இருக்கிறவங்க வாரத்தில் 2-3 டைமாவது இந்த கீரை சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.